ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல எலுமிச்சம்பழமும் இஞ்சியும் வச்சுட்டு ஒரு சூப்பரான பருப்பு ரசம் எப்படி வைக்கலான்னு பார்ப்போம். நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இப்போ இந்த ரசம் வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கலாம். அதை வந்து காய் சீவுறதை வச்சு நல்லா திருவிக்கலாம். இந்த அளவுக்கு எல்லாமே நல்லா துருவியாச்சு. நல்லா பூ மாதிரி இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிட்டோம். பாருங்க, 1.5 எலுமிச்சம்பழம் எடுத்துக்குவோம். எடுத்துட்டு நல்லா சாறு எடுத்து வச்சுக்கலாம். ரெண்டு கரண்டி அளவுக்கு பருப்பு போட்டு 200 ml அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா குக்கரில் வச்சு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துட்டேன். இந்த மாதிரி நல்லா தண்ணியாக இருக்கணும். உங்களுக்கு ரசம் வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக இருக்குன்னு தோணுச்சுன்னா அரை காஞ்ச மிளகாய் போட்டுக்குங்க. இது வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கலாம். ஜீரகம் தான் ஜாஸ்தி இருக்கணும், மிளகு கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி போட்டுக்கலாம். இப்போ இந்த ரசத்துக்கு வந்து நம்ம இஞ்சி போடுறதுனால பூண்டு போட வேண்டாம். இதை மிக்சியில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், தூள் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டு இந்த ரசம் வச்சிங்கன்னா நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாயை லேசாக கீறிட்டு போட்டுக்கலாம். இதில் 2 காஞ்ச மிளகாயை இந்த மாதிரி 2 உடச்சி போட்டுக்கலாம். இதுலேயே ஒரு 3 இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். 1 இன்ச்சு இஞ்சியை இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கோம். இதையும் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், மீடியம் சைஸ் 2 தக்காளியை இந்த மாதிரி கையில் வச்சு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். இப்போ ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதில் போட்டுடலாம். என்ன பண்ணியிருக்கோம், நம்ம அதில் வந்து முழு மல்லி போட்டிருக்கோம் இல்லைங்களா, காஞ்ச மிளகா, முழு மல்லி, மிளகு, ஜீரகம் போட்டிருக்கோம். இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம என்ன பண்ணலாம், இந்த பொடியும் போட்டுடலாம். இந்த ஸ்டேஜ்லேயே கொஞ்சமாக மல்லி இலையும் போட்டுடலாம். பாருங்க, நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதில் ரசப்பொடி வந்து நம்ம தூள் பண்ணோம் இல்லைங்களா, அதிலே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த பச்சை வாசம் போகிறதுக்காக 1 நிமிஷம் மட்டும் அங்கங்கே பபிள்ஸ் வரட்டும். இது தட்டெல்லாம் வச்சு மூட வேண்டாம். அப்படியே 1 நிமிஷம் மட்டும் பபிள்ஸ் வரட்டும். இந்த மாதிரி கொஞ்சம் லேசாக அப்படியே கொதி வர ஆரம்பிச்சதுன்னா போதும். இந்த தக்காளி எல்லாம் நல்லா கொஞ்சம் அப்படி மசிச்சு விட்ருங்க. இப்போ நம்ம வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, பருப்பு தண்ணியோட பருப்பு கொஞ்சமாக வேக வச்சுருக்கோம். அதையும் அதில் ஊற்றிக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் தண்ணி போடுற மாதிரி இருந்தால் நீங்கள் லேசாக வெதுன்னு இருக்க தண்ணியை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்போ தான் ரசம் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ பருப்பு தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் இந்த தக்காளியோடு சேர்ந்து அங்கங்கே கொஞ்சம் நுரைச்சி வரட்டும். ஏற்கனவே நம்ம பருப்பை வந்து நல்லா வேக வச்சு தான் எடுத்திருக்கோம். அங்கங்கே பபிள்ஸ் வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம லெமன் சாறு எப்போ சேர்க்கணுன்றதை நான் சொல்கிறேன். இப்போ அங்கங்கே பபிள்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ கொஞ்சமாக பச்சையாக கொத்தமல்லி இலையை தூவி விட்டுறலாம். கருவேப்பிலை இலையும் 2 இனுக்கு அப்படி தூவி விட்டுருவோம். பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், இந்த லெமன் சாறு இருக்கு இல்லைங்களா, 1.5 எலுமிச்சம்பழத்தை எடுத்து சாறு எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு இதில் ஊற்றிக்கலாம். நம்ம முன்னாடியே சேர்த்தோம் அப்படின்னா அது என்ன ஆகும், ஒரு கசப்பு டேஸ்ட்டு வந்துடும். அதுக்கப்புறம் இதில் உள்ள சத்தும் போயிடும். அதுக்காக தான் கொதிக்க வைக்க வேண்டாம் அப்படின்றது ஃபைனலாக இதை ஊற்றுறது. இப்போ இதை எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். ஒரே மாதிரி டேஸ்ட்டில் நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் ரசம் வச்சு கொடுக்கறதுக்கு பதில் இந்த மாதிரி எலுமிச்சம்பழம், தக்காளி, பருப்பெல்லாம் போட்டு ஒரு ரசம் வச்சு கொடுத்தோம்னா பிள்ளைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் இஞ்சியும் போட்டிருக்கிறதுனால ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி ஒரு ரசத்தை உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னாங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.